எங்கேயாவது கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வேண்டிக்கிறத விட நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி இதுகளுக்கெல்லாம் நல்லா வேண்டிக்கிறது. ஆடு நல்லா இருக்கணும், மாடு நல்லா இருக்கணும், கோழி நல்லா இருக்கணும் அப்படின்னு. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு அப்படின்னா அந்த கோழிவே பிடிச்சி குழம்புல போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றது. இதே பழக்கமாக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா நாட்டுக்கோழி விற்கிற விலைக்கு சொத்தை விற்று தான் நாட்டுக்கோழி சாப்பிடணும் போலங்க. அவ்வளோ விலைக்கு விற்கிது. நாங்கள் விற்கிறதும் இல்லை, வாங்குறதும் இல்லை. நாங்கள் வளர்த்துறத நாங்களே சாப்பிட்டுக்கிறது. நாங்கள் எங்கள் கோழி விற்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் வச்சுட்டு சாப்பாட்டுக்கும் போட்டு வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் 2 குக்கர் கைப்பிடியோடு இருக்கும். 2 குக்கர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கைப்பிடி இல்லாமல் தான் இருக்கும். நானும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் மாற்றி மாற்றி வீடியோ போடுறேன். ஒன்றும் ரீச் ஆன பாட்டை காணோம். நாமளும் பெரிய ஆளாகி பெரிய ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி புது குக்கர்ஸ் எல்லாம் வரும், நிறைய பாத்திரமும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கிறது தான் மிச்சம். நீங்களாவது பார்த்துட்டு இதுக்கு ஒரு லைக்கு போட்டுட்டு ஒரு கமெண்ட்டையும் போடுங்க, இதாவது ரீச் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் சாந்தெல்லாம் எடுத்து வச்சுருந்து அப்படியே கறியும் வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து தாளிச்சாச்சு. சூப்பராக மணக்க மணக்க நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி கறி கிரேவி ரெண்டுமே சூப்பராக தயாராகிருச்சு. உங்கள் ஊர்லெல்லாம் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் குழம்பு. நம்ம ஊர் ஈரோடு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வைப்போம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வீடியோ நிறைய போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஊரில் எல்லாம் நாட்டுக்கோழி கிலோ எவ்வளவுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.